ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூரியனே சுல்லுன்னு ஸ்டார்ட் ஆகிட்டாரு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3-3:30க்கெலாம் சூரியன் எங்கள் வீட்டு எதிராப்பில் இருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே ஒரு பளிச்சுன்னு ஒரு வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். இந்த என்னன்னு தெரியல, ஒரே குப்பை வெளியே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறைய தினமும் பெருக்கி வாரி அம்மத்தம் கொளுத்துன்னு கொளுத்திட்டுருக்கேன். அது என்னமோ தெரில. ஆனால் கொசு தொல்லை போகுது. ஏதோ இது எரிக்கிறதுனால கொசு தொல்லையும் இல்லாமல் இருக்குது. குட்டி பாப்பாவுக்கு தொட்டில் போட்டேன். பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு 2 வீக்ஸ் மேலேயே. என்ன பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷார்ட் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்மித்ரன் தான் பேர் வச்சுருக்கேன். மகிழ்ன்றது பார்த்திங்கன்னா சந்தோஷத்தையும், மித்ரன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நண்பன், அப்புறம் முருகப்பெருமானின் ஒரு பேரை குறிக்குது. அதனால தான் மகிழ்மித்ரன் சொல்லிட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. மோகன்ன்ற பேர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எங்களோட அண்ணன் பேர். ஸோ அந்த பேரை வச்சா திடீர்னு கூப்பிடும்போது எங்கள் அண்ணனை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பேர் நான் வைக்கல, கோச்சிக்காதீங்க. அப்புறம் நிறைய மிலன் பார்த்தேன், அப்புறமா நிறைய பார்த்தேன். ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. பட் இது உடனே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் இந்த பேர் வச்சுருந்தோம். யார் யாருக்கெல்லாம் இந்த நேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது தான். மறுநாள் ஃப்ரைடே அப்படின்றதுனால கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் க்ளீனிங் மாதிரி பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் மற்ற இந்த மாதிரி நல்லா கழுவி விட்டுட்டோன்னா மற்ற நாளில் ஈர துணி போட்டு சமைச்சு முடித்தோடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாலே இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா அழுக்கும் கரையும் அப்படியே அசிங்கமாக தெரியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒயிட் கலர் போட்டால் நல்லா ரிச்சாக நல்லா தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா வேலை நம்மளுக்கு இழுத்து அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஈஸி. சமைச்சு முடிச்சோன்னா ஒரு ஈர துணியை வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி வச்சிட்டோன்னா அந்த இடமே க்ளீன் ஆகிடும். எனக்கு பிளாக் பண்ணணும் தான் ஆசை. பார்க்கலாம், நம்ம ஒரு வீடு கட்டும் போது அங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே ஈவினிங் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாமி கும்பிட்டு, ஏன்னா நம்மளுக்கு சமைச்சாதான் உணவு தர அடுப்பு இது. ஸோ அதனால் எப்பவுமே சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா குருமா கூட சப்பாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எதுக்கோ மதியானம் ஊற வச்சுருந்தேன் கடலையும் மூக்கல்லையும். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் டக்குன்னு நைட்டுக்கு சப்பாத்தி கூட பார்த்திங்கன்னா இந்த குருமா வேறு ரெடி பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட ஹாலில் போய் உட்காந்துட்டே இருந்தேன். ஏன்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவர் சூடாக கேட்பாங்க அப்படின்றதுனால ஒரு 7-7:30 மணி போல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொண்டா போய் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இனியும் நல்லா தூங்கிட்டு இருந்தார். சரி கொண்டா டிவி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பார்த்தா சார் நல்லா தூக்கம். நான் போய் பக்கத்தில் உட்காந்தோடனே எழுங்க ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 1.5 மாதத்துலேயே நகையோட ரேட் இவ்வளோ ஏறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜனவரி மந்த் கரெக்டாக ஒரு 57,000 இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கோ போய் நிற்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நியூஸில் அவங்களே நம்ம பரிதாபமாக சொல்கிற மாதிரி இருந்தது. இவ்வளோ ரேட்டு நின்னா நம்ம எங்கேருந்து நகை வாங்குறது? பொண்ணுக்கு போட்டு நம்ம எங்கே அழகு பார்க்குறது? நான் எங்கள் அம்மாண்ட சொல்லுவேம்மா நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உனக்கு என்ன பொண்ணாடி கிடக்கு, இருக்கிறத வச்சு காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு நகை மேலே இருக்கிற ஆசை எப்பயுமே போகாது. இனிமேல் எங்கேருந்து வாங்குறது? கனவு தான் காணணும் போல். இருக்கிறத மாற்றாத விற்காது இருந்தாலே போதும், பத்திரமா காப்பாற்றி வச்சுக்கலாம். இந்த ஃப்ராக் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் டைலரிங் கிளாஸ் போயிருந்தேன். எப்போனா இனியன் பிறந்த ஒரு 5 months 6 months இனியனை கூட்டுகிட்டே போவேன். அவன் நல்லா ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு நான் மிஷினில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே போட்டுட்டு ஒன்று ஒன்றா கற்றுப்பேன். அப்படி தான் கிளாஸ் போய் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். என்னால் 1 month தான் போக முடிஞ்சுது. அது வரைக்கும் ப்ளவுஸ் நல்லா கிளியராக கற்றுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு மேம் எனக்கு சுடிதார் கற்றுத்தரேன்னாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகியும் வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இனியனும் பார்த்திங்கன்னா தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாத சுச்சுவேஷனால் ஒரு 1 month வரைக்கும் தான் அங்கே போக முடிஞ்சுது. அதனால் சுடிதார், ஃப்ராக், பாவாடை சட்டை எதுவுமே அவ்வளோ கற்றுக்காதே வந்துட்டேன். அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இப்போ பாவாடை சட்டை, ஃப்ராக்கு, சுடிதார்லாம்
கற்றுக்கிட்டேன். பட் வந்து ட்ரைனிங் மாதிரி இன்னும் நல்லா தைச்சி பழகினா தானே அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து இப்போ நம்ம வீட்லேயே வந்து பழகிட்டு இருக்கேன். இப்போ நான் தைச்சது கூட என் தங்கச்சிக்கு தான் தைச்சேன். என்னோடய சைஸ் வச்சு தைச்சிட்டேன். அவள் வந்து போட்டு பார்த்து தான் அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணும். தைச்சி மட்டும் வச்சுட்டேன். இந்த குருமாவுக்கு வந்து முக்கியமானதே வந்து இந்த மசாலாஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சென்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காயும் வந்து போட்டாச்சு. காய் போடும்போது தான் டக்குன்னு ஒரு சவுண்டு. என் பிள்ளை குட்டி வந்து எழுந்துட்டாரு. சரியான அழுக. அதனால் தடன்னு ஓடி போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் அழ ஆரம்பித்தா தொண்டெல்லாம் வறண்டு போயிடும். ஏன் வந்து இப்போவே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவன் தூங்கி எழுந்தவொடனே ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி, சுடு தண்ணி காய வச்சு ஆற வச்சுருவேன். அந்த புட்டிலாம் கொடுக்குறது கிடையாது, பாலாடியில் தான் வந்து ஊற்றுறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து அவன் வாயில் வைக்கவே இல்லை. நான் ஒரு அக்கா வீடியோவில் வந்து பார்த்தேன். அவங்க குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. அவங்களே டாக்டர்கிட்ட கேட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து லிப்பை வந்து யூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. ஆனால் அந்த அக்கா அப்படி யூஸ் பண்ணலையா. இருந்தாலும் அந்த பாப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்தது. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் யாருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வாயில் தான் வந்து ஃபீட் பண்ணி குடிக்குது. ஸோ இந்த மாதிரி வாய் ஆகும்போது அந்த பாப்பாவுக்கும் ரொம்ப வலிக்கும்ல. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.